பேத்தாளை பொது நூலகம் மற்றும் பிபுலானந்தர் வாசகர் வட்டம் இணைந்து நடத்தும் 51வது நிலாமுற்ற நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அத்தனை பேரையும் அன்பு பாராட்டி வரவேற்று கொண்டு 51வது நிலாமுற்றத்தின் நிகழ்வுகளுக்குள் நாம் தற்பொழுது செல்வோம். அந்த வகையில் நிலவு ஒளியுடன் அகல் ஒளியையும் சேர்த்து இந்நிகழ்வுக்கு ஒளியூட்டும் வண்ணம் முதற்கண் மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு தற்பொழுது இடம்பெறும். அந்த வகையில் முதலாவது நாவுக்கு ஒளியூட்டுவதற்காக பேத்தாளை பொது நூலகத்தின் நூலக பொறுப்பாளர் திரு மரகதம் பிரகாஷ் அவர்களை அன்புறுகின்றோம். அடுத்து நாவுக்கு ஒளியூட்டுவதற்காக பிபுலானந்தர் வாசகர் வட்டத்தின் சிரேஷ்ட உறுப்பினரும் அதிபர் மற்றும் எழுத்தாளர் இலக்கிய ஆர்வலருமான எனது மதிப்புக்குரிய திருமதி சோபா ஜெயரஞ்சித் அம்மணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒளியூட்டிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி கொண்டு அடுத்ததாக இன்றைய நாள் உண்மையிலே மிகவும் சிறப்புக்குரிய நாளாக விளங்குகின்றது. இலங்கையின் எமது சகோதர இனமான பௌத்தர்களது மிக முக்கியமான நாளான வெசாக் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்துக்களுக்கு மிகவும் புனிதமான ஒரு நாளாக சித்ரா பௌர்ணமி தினமாகவும் இன்றைய நாள் இருப்பதோடு 50 நிலாமுற்றங்களை இனிதே நிறைவு செய்து 100வது நிலாமுற்றத்தை நோக்கி முதல் அடியை எடுத்து வைக்கும் 51வது நிலாமுற்றமாக இந்த நிலாமுற்றம் திகழ்வது உண்மையிலேயே எங்கள் அனைவருக்கும் மகிழ்வை கொடுக்கின்ற ஒரு நாளாக அமைகின்றது. அத்துடன் எமது வாசகர் வட்ட உறுப்பினர்களோடு அகம் மகிழ்ந்த ஒரு உறவை வைத்திருந்த எமது மட்டக்களப்பு பிரதேசத்தின் மிக முக்கியமான எழுத்தாளுமையான ஆமூசி வேலழகன் ஐயாவின் பிறந்த நாளாக இன்று இருப்பதும் எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை அளிக்கின்றது. அந்த வகையில் எழுத்தாளரும் மானுட நேயருமான அமரர் ஆமூசி வேலழகன் ஐயா அவர்களது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செய்யப்படும். அந்த வகையில் அவரது திருவுருவ படத்திற்கு அகல் ஏற்றுவதற்காக எமது வாசகர் வட்டத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் திருமதி சோபா ஜெயரஞ்சித் அம்மணி அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். கிழக்கிழங்கையின் மிக முக்கியமான எழுத்தாளுமையாக அமரர் ஆமூசி வேலழகன் ஐயா திகழ்கின்றார். இங்கே வைக்கப்பட்டிருக்கும் திருவுருவமானது எமது நூலக பொறுப்பாளரான ஓவியர் திரு மரகதம் பிரகாஷ் அவர்களால் ஐயா அவர்களுக்கு வரைந்து கொடுக்கப்பட்ட ஓவியம் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்று. அந்த வகையில் வேலழகன் ஐயாவினுடைய ஆசியை வேண்டி ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செய்வதற்காக அனைவரையும் அன்போடு கேட்டு நிற்கின்றோம். பேத்தாளை பொது நூலகத்தினுடைய பிபுலானந்தர் கலை இலக்கிய மன்றம் மற்றும் பிபுலானந்தர் வாசகர் வட்டம் ஆகியன இணைந்து நடாத்துகின்ற 51வது நிலாமுற்ற நிகழ்வில் இணைந்திருக்கின்ற அனைத்து இலக்கிய நெஞ்சங்களையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய தினமானது சித்ரா பௌர்ணமி தினமாக இருக்கின்ற அதே நேரம் எமது சகோதர இனமான பௌத்தர்களுக்கும் ஒரு விசேட தினமாக இருக்கின்றது. அதோடு எங்களோடு இந்த நூலகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து எங்களோடு சேர்ந்து இயங்கிய, எங்களை ஆற்றுப்படுத்திய, எங்களை வழிப்படுத்திய எழுத்தாளர் ஆமுசி வேலழகன் ஐயா அவர்களது பிறந்த தினமும் கூட
எனவே இன்றைய இந்த சிறப்பு நிலாமுற்ற நிகழ்வில் முதலாவதாக வேலழகன் ஐயா அவர்களுக்கான ஒரு அஞ்சலி கவிதை இடம்பெற இருக்கின்றது. இந்த அஞ்சலி கவிதையினை வழங்குவதற்காக விபுலானந்தர் கலை இலக்கிய மன்றத்தினுடைய செயலாளர் திரு சர்மிதன் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்தவனாய் ஆமுசி வேலழகன் ஐயாவிற்கான அஞ்சலி கவிதை. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் நிறையும் திருக்குறள், அதுபோல் உன் பெயர் ஆகாரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். ஆதலால் நீருமோர் திருக்குறள், ஆரடி திருக்குறள். பேருந்து சாலையில் நீரோர் சாரதி, பேருந்து சாலையில் நீரோர் சாரதி இல்லை, பேருந்தாம் சமுதாய சாலைக்கு நீர் ஓர் சாரதி, பேருந்தாம் சமுதாய சாலைக்கு நீர் ஓர் சாரதி, பார்த்த சாரதி. சந்தனக்காட்டு நாயகனே சரிந்தது உம் கூடு, சந்தனக்காட்டு நாயகனே சரிந்தது உம் கூடு, எழுந்தது உம் பீடு, வாழ்த்துகின்றோம் தமிழோடு, வாழ்க உம்புகள் நீடு, வாழ்க உம்புகள் நீடு. இந்த 51வது நிலாமுற்ற நிகழ்வில் எங்களது வேலழகன் ஐயா அவர்களுக்கான ஒரு அஞ்சலி கவிதையினை வழங்கிய திரு சர்மிதன் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிலாமுற்றமானது இன்றைய நாள் இந்த மாதம் தொழிலாளர் தினமாக இருப்பதனால் இந்த நிலாமுற்றமானது தொழிலாளர் தின சிறப்பு நிலாமுற்றமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ் இலக்கியங்களில் தொழிலாளர்களின் பெருமையும் அவலமும் என்கின்ற தலைப்பிலே இந்த நிலாமுற்றம் பேச இருக்கின்றது. அதற்கு முன்பதாக இன்றைய நிலாமுற்ற அரங்கை வரவேற்பதற்காக ஓர் வரவேற்பு நடனம் இடம்பெற இருக்கின்றது. அந்த வரவேற்பு நடனத்தினை வழங்குவதற்காக வாழைச்சேனை பிரணவாலயா கலாமித்ர நடனப்பள்ளி மாணவிகளை அன்போடு அழைக்கின்றேன். வழங்கும் வள்ளலன்றோ உன்னருளின்றி உலகில் உயிர்கள் உய்வதும் வாழ உலகினில் நீரிடல் கூரை சொல்படி வாழ உலகினில் நீரிடல் கூரை சொல்படி அறவாய் பொழிந்திடுவாய் வளமாய் வாழவாய் போற்றி உரை பாடிடுவோம் பொய்த்திடாமல் பறிந்து வருவாய் நிகழம் தசகமா மகமப கிடதகஜம் தமபனி பனிச என்று வானம் குமுறை தடதடவென்று மாறி
பருகதே நிதகஜனம் தபனி கரிசனி சதபக மதபக நிசனி சதபனி சதமபனி தீம் 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 பேத்தாளை பொது நூலகத்தினுடைய இந்த 51வது நிலாமுற்ற நிகழ்வை அலங்கரிப்பதற்காக அழகிய ஒரு வரவேற்பு நடனத்தினை வழங்கிய வாழைச்சேனை பிரணவாலயா கலாமித்ர நடனப்பள்ளி மாணவிகளுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு அதனை பயிற்றுவித்த ஆசிரியருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இன்றைய கருப்பொருளான தமிழ் இலக்கியங்களில் தொழிலாளர்களின் பெருமையும் அவலமும் என்கின்ற தலைப்பில் ஒரு உரையினை வழங்குவதற்காக எங்களது வாசகர் வட்ட உறுப்பினரும் விபுலானந்தர் கலை இலக்கிய மன்றத்தினுடைய செயலாளருமாகிய சர்மிதன் ஆசிரியர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நாம் உழைக்க வேண்டியது அவசியம் என்பது திண்ணம். உழைத்து வேண்டிய ஊதியம் பெற வேண்டியது அவசியம். நாம் உழைக்க வேண்டியது அவசியம் என்பது திண்ணம். உழைத்து வேண்டிய ஊதியம் பெற வேண்டியதும் அவசியம் எனும் சுவாமி விபுலானந்தரின் வாக்கை இங்கே பதிவு செய்து கொண்டு நிலாமுற்ற உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்தவனாய் 51வது நிலாமுற்றத்தின் பேசுபொருள் தமிழ் இலக்கியங்களில் தொழிலாளர்களின் பெருமையும் அவலமும். மே மாதம் தொழிலாளர்களுக்குரிய மாதமாக உலக அரங்கிலே அமுல்படுத்தப்பட்டிருப்பதனால் அந்த தொழிலாளர்களை சிறப்பு செய்யும் முகமாக இன்றைய நிலாமுற்றம் தொழிலாளர்களின் பெருமையையும் அவர்களது அவலத்தையும் பேசுவதாக மலர்ந்திருக்கின்றது. அந்த வகையில் தமிழ் இலக்கியம் என்றால் என்னென்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ் மொழியில் எழுந்த இலக்கியங்களை தமிழ் இலக்கியம் என்று சொல்லி பொதுவாக நாம் சொல்கிறோம். தொழிலாளர்கள், தொழில் செய்பவர்கள் தொழிலாளர்கள். தொழில் என்பது பொதுவாக பார்த்தோம்னா இயக்கம், இயங்கிக் கொண்டிருப்பது தொழில். இதுக்கு வினை என்று சொல்லி கூட ஒரு அர்த்தம் இருக்குது. தமிழ் இலக்கணத்தில் வினை ஒரு தனி அம்சம் பெறுது. இத்தகு இயக்கம் இல்லாமல் உலகமே இல்லை. உலகமே தொழில் செய்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த உலகத்தில் பிறந்த அத்தனை உயிர்கள் எடுத்த உடல்களும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. உடல் தொழில் செய்ய மறுத்தால் நாம் இறந்து விடுவோம். மூச்செடுக்க உடல் தொழில் செய்யாமல் விட்டால் நாம் இறந்து விடுவோம். ஆகவே தொழில் உலக இயக்கத்திற்கு இன்றியமையாத ஒன்றாக உலகத்தின் உயிர் மூச்சாக இருக்கின்றது. அத்தகு தொழிலை செய்பவர்களாக தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். இன்றைய பார்வையில் தொழிலாளர்கள் என்பது கூலியை வேண்டி வேலை செய்பவர்களாக நாம் பார்த்து கொண்டாலும் தொழிலை ஆற்றுகின்ற அத்தனை பேரும் உலக இயக்கத்திற்கு உதவுகின்ற அத்தனை பேருமே தொழிலாளர்கள் தான். இத்தகு தொழிலாளர்களின் பெருமை, அவர்களுக்கு ஏற்படுகின்ற அவலம் பற்றி தமிழ் இலக்கியங்கள் பதிவு செய்ய தவறவில்லை. அந்த வகையில் இது ஒரு கால வரையறையாக பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைப்பு. கழுகு பார்வையில் தமிழ் இலக்கியங்களில் 2 பெருமையாக பெருமை எவ்வாறு பேசப்பட்டிருக்கின்றது, அவலம் எவ்வாறு பேசப்பட்டிருக்கின்றது என்ற ரீதியில் ஒரு சில கவிதை இலக்கியங்களிலும் சிறுகதைகளிலும் நாவல்களிலும் இருந்து சில எடுத்துக்காட்டுகளூடாக இந்த தொழிலாளர்களின் பெருமை அவலம் எவ்வாறு பேசப்பட்டிருக்கின்றது என இந்த சபைக்கு முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். சமூக இயக்கத்திற்கு அத்தியாவசியமான ஒன்று தொழில். இந்த தொழில்
பல்வேறு விதமாக இப்போது பிரிக்கப்படுகின்றது. இந்த தொழிலை வைத்து கொண்டுதான் சமூகத்தில் சாதி என்ற ஒன்றும் பிரிக்கப்படுகின்றது. ஆனால் உண்மையில் தொழிலை வைத்து சாதியை பிரிப்பது மனிதரின் மடமையின் அடையாளம். அத்தோட இலக்கிய வகைமைக்குள்ளே பார்த்தோம்னா ஆரம்பத்தில் எல்லா இலக்கியங்களுக்குள்ளும் தொழிலாளர் பற்றிய சிந்தனை ஒன்றாக இருந்தது. இந்த கம்யூனிஷியம் என்று சொல்லக்கூடிய தொழிலாளர் சார் கோட்பாடு உருவாகியதன் பிற்பாடு தொழிலாளர் இலக்கியம் என்ற ஒரு வகைமையே தமிழ் மொழிக்குள்ள தமிழ் இலக்கியத்துக்குள்ள வளர்ந்திருக்கின்றது மிக குறிப்பிடத்தக்க ஒன்றாக விளங்குது. கம்பதாசன் தொழில் என்ற தலைப்பில் ஓர் அழகிய கவிதை ஒன்றை நமக்காக வடித்து தந்திருக்கின்றார். அக்கவிதை உங்களுக்காக. மண்ணுழுது பொன்னெல் தரும் தாய் நேர் உழவர், மானமொடு வாழ கலை நெய்கை கோளர், விண்ணதிர முரசார்த்தும் பகைமை வீழ்த்தி வெற்றியின் சங்கு ஊதுகின்ற யுத்த வீரர், கண்துயிலை நேர்மரணம் கண்ணின் விழிப்பு காட்சி நிகர் ஜனனம், மொழி காக்கும் கவிஞர், உண்மையென உள்ளதெனும் தெய்வம், இந்த உலகதனை படைக்க முதல் ஊற்றது தொழிலே, உலகதனை படைக்க முதல் ஊற்றது தொழிலே, தொழிலின்றேல் அழிவாகும் அழிவது தொழிலே, தொழிலில்லா இடமில்லை சுதந்திரம் தொழிலே, அழகில்லா ஒன்றினை அழகாக்கும் தொழிலே, அச்சமிலா உச்சத்தின் ஆக்கம் தொழிலே, கழிவில்லா பெருமையதன் கருத்து தொழிலே, காலத்தால் களங்கமுறா கற்பு தொழிலே, காலத்தால் களங்கமுறா கற்பு தொழிலே, தொழிலாளர் ஓங்கிடுக அவர் பசி துடைக்க தொண்டாற்றல் எமது தொழில் கவிதை தொழிலே, தொழிலாளர் ஓங்கிடுக அவர் பசி துடைக்க தொண்டாற்றல் நமது தொழில் கவிதை தொழிலே என தொழிலின் முக்கியத்துவத்தை கம்பதாசன் அழகாக இந்த கவிதையிலே தந்திருப்பார். அந்த வகையில் காலந்தோறும் எழுந்த கவிஞர்கள் தங்களது கவிப்படைப்புகள் அல்லது கலை இலக்கிய படைப்புகளினூடாக எவ்வாறு இந்த தொழிலாளர்களது பெருமை பற்றி பேசியிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். பாட்டாளி வர்க்க கவிஞரான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தனார் தனது கவிதை ஒன்றிலே பின்வருமாறு தொழிலாளர்களின் பெருமைகளை பேசுகின்றார். மின்னுகரம் உடைய பெண்களும் ஆண்களும், மின்னுகரமுடைய பெண்களும் ஆண்களும் வேலை செய்யும் அந்த கோலத்துடன் கண்டேன், வண்ணக்கலையெங்கு வாழ்ந்திடக் கண்டேன், மக்கள் உழைப்பின் உயர்வினை கண்டேன், மக்கள் உழைப்பின் உயர்வினை கண்டேன் என்று இந்த உழைப்பின் பெருமையையும் ஆண் பெண்கள் இருவரும் சேர்ந்து தொழிலாற்றி உலகத்தை வண்ணம் செய்யும் கோலத்தினையும் அழகாக பாடியிருப்பார். அடுத்ததாக அவர் ஒரு கவிதை வரல வருது. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி என உழவு தொழிலினுடைய சிறப்பை, உழவு தொழிலாளரினுடைய பெருமையை அக்கவிஞர் பேசியிருப்பார். அதே போன்று பாரதிதாசன் தனது கவிதை ஒன்றில் போராடும் பால்நிலத்தை அந்த நாளில் புதுக்கியவர் யார், அழகு நகருண்டாக்கி சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறும் தேக்கி நல்வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைவிக்கும் நிறை உழைப்பை தோள்களெல்லாம் எவரின் தோள்கள், நெற்சேர உழுது உழுது பயன் விளைவிக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள், அது தொழிலாளர்களின் தோள்கள் என தொழிலாளர்களுடைய பெருமையை பற்றி அழகாக பேசியிருப்பார். இங்கு அனைத்தையும் உருவாக்கி தாரது தொழிலாளர் தான் என கூறியிருப்பார். அதே போன்று அறிஞர் அண்ணா தொழிலாளர் தொடர்பான பல உரைகளையும் கவிதைகளையும் செய்தவர், தொழில் புரட்சிகளில் ஈடுபட்டவர். அவர் ஒரு இடத்தில் கூறுகின்றார், அவன் படைப்பு தொழிலில் வல்லவன், அவன் படைப்பு தொழிலில் வல்லவன், அவன் பிறர் நலம் நாடும் நல்லவன், அவன் பிறர் நலம் நாடும் நல்லவன், அவன் பரிவும் கனிவும் ததும்பும் உள்ளம் உள்ளவன், அவன் பரிவும் கனிவும் ததும்பும் உள்ளம் உள்ளவன். இங்கு ஒரு தாய்க்கு சமமாக தொழிலாளரது குணத்தை அவர் பெருமைப்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக விளங்குகின்றது. இந்திய கவிஞர்கள் தொழிலாளர்களை பெருமைப்படுத்தியது போன்று ஈழத்து கவிஞர்களும் தொழிலாளர்களை பெருமைப்படுத்தி இருக்கின்றார்கள். இலங்கையில் மகாகவி என அழைக்கப்பட்ட கவிஞர் ருத்ரமூர்த்தி அவர்களது மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்ற கவிதையில்
அழகாக தொழிலாளரது பெருமை பற்றி பேசியிருப்பார். மப்பன்றி காலமழை காணா மண்ணிலே சப்பாத்தி முள்ளும் சரியாய் விளையாது, ஏர் ஏறாது காலை இழுக்காது, எனினும் அந்த பாறை பிளந்து பயன் விளைவிப்பான் என் ஊரான். அந்த பாறை பிளந்து பயன் விளைவிப்பான் என் ஊரான். இது நம்மட ஊரில் இருக்கிற ஆக்களை அப்படியே தத்துருவமாக கொண்டு வர ஒரு கவிதை. மழை பேஞ்சா கூட சப்பாத்தி முள் கூட முளைக்காத பூமியை தான் கஷ்டப்பட்டு உழுது பயன் தாரவன் இந்த தொழிலாளி என்று சொல்லி தொழிலாளியினுடைய அந்த போராட்ட மிகுந்த உழைப்பை அழகாக இந்த கவிதையில் காட்டியிருப்பார். மற்றும் ஒரு கவிதை அவர் நீருழவன் என்று சொல்லி ஒரு கவிதை. இது மீனவர் சம்பந்தப்பட்ட ஒரு கவிதை. அதிலையும் உழைப்பின் பெருமையையும் உழைப்பாளர்களது பெருமையையும் நன்கு பேசியிருப்பார். பேருழைப்பு ஈனும் மகிழ்ச்சிக்கு எதிரேது, பேருழைப்பு ஈனும் மகிழ்ச்சிக்கு எதிரேது, மானுடன் தொட்டால் துலங்கா தொழில் உண்டோ, மானுடன் தொட்டால் துலங்கா தொழில் உண்டோ. மிக அழகாக மனிதர்களுக்கெல்லாம் உற்சாகமூட்டக்கூடிய ஒரு கவிவரி. உழைப்பு தான் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவது, அந்த மகிழ்ச்சிக்கு எதிராக உலகத்தில் எதுவுமே இல்லை என்று இந்த நீருழவன் கவிதையிலே மகாகவி ருத்ரமூர்த்தி அழகாக எமது கவிஞர்களினுடைய தொழிலாளர்களினுடைய பெருமை பற்றி அழகாக பேசியிருப்பார். அதே போன்று கேசிஎஸ் அருணாசலம் எனும் இந்திய கவிஞர் ஏர்பிடித்து நிலங்கிழித்து பாரதத்தை காப்பவர் எழில்மணி கரங்கள் கொட்டி ஏறு போல வருகவே என்று சொல்லி இந்த உழவு தொழில் செய்கிற விவசாயிகளது பெருமையை அழகாக பேசியிருப்பார். அவர் மற்றொரு கவிதையில் நாற்று நட்டு நடவு செய்து நாடு காக்கும் நங்கை மீர் சேற்றினில் பதித்த பாதம் திகழ இங்கு வருகவே, ஆற்றினை தடுத்தணைகள் ஆக்குகின்ற தோழர்கள் அரும்பு மேனி வேர்வை மீன அணிவகுத்து வருகவே. இந்த தொழில் செஞ்சு உடம்புல வேர்க்கிற வியர்வை அவர்களுடைய தொழிலின் மரியாதையை காட்டும். சும்மா வேர்க்கிறத விட இந்த தொழில் செஞ்சு வார்வ வேர்வைக்கு அத்தனை மதிப்பு இருக்குது. அந்த வேர்வை நிரம்பிய உடம்போட அந்த தொழிலாளியை அணிவகுத்து வாங்கன்னு சொல்கிறது தொழிலாளர்களை சிறப்பு செய்யும் முகமாக அமைகின்றது. ஈழத்து கவிஞரான அகலங்கன் குழந்தையென எனது மனம் குதூகலிக்கும் என்ற ஒரு கவிதை தொகுதியில் பின்வருமாறு தொழிலாளர்களது பெருமை பற்றி பேசியிருப்பார். தென்றலிலே அசைந்தாடும் சென்னல் வயற் கதிர்கள் தேனருவி என வழியும் ஏருளவன் வியர்வை குன்றனவே நிமிர்ந்தோங்கி குதூகலிக்கும் தோள்கள் குணக்குன்றாய் உழைத்துண்ணும் குலவிளக்கா மனிதன். உண்மையே மனித குலத்துக்கு விளக்காக இருப்பவர்கள் உழைத்து உண்பவர்கள். அத்தகு உழைத்து உண்பவர்களுடைய தோள்கள் குதூகலிக்கும். நம்ம மனசால குதூகலிக்கலாம் ஒன்றை கண்டு, அவன் உழைப்பை கண்டு அவனது தோள்கள் குதூகலிக்கும். இப்படி அந்த ஒரு விவசாயினுடைய உடல் தோற்றத்தை நன்றாக அவர் இந்த கவிதைக்குள்ளால பெருமைப்படுத்தியிருப்பார். இப்படி தொடர்ந்து பெருமை பேசிக்கொண்டு இந்த தமிழ் இலக்கியங்கள் தொழிலாளர்களை முதன்மை செய்து வந்திருக்கின்றன. கம்பரும் இந்த ஏர்தொழிலை சிறப்பு செய்வதற்காக ஏர் எழுபது என்ற ஒரு கவிதை படைப்பை நமக்காக தந்திருப்பார். இதே போன்று அவலம் எத்தனைதான் தொழிலாளர்கள் உலக இயக்கத்திற்கு அச்சாணியாக இருந்தாலும் அவர்களது அவலம் நிறைவுறாத கதையாக இருக்கிறது தான் நிஜமாக இருக்கின்றது. இன்றைக்கு தொழிலாளர் எத்தனை மே தினங்கள் வந்தாலும் தொழிலாளர்களுக்கான விடிவு இல்லை என்றே கூறலாம். அதை காட்டக்கூடிய அழகிய ஒற்றை வரி ஒன்று இருக்கு. கரும்பு விதைத்தாலும் கரும்பு விளைத்தும் நமக்கு வாழ்வு கசப்பானேன், கரும்பு விளைந்தும் நமக்கு வாழ்வு கசப்பானேன் என்று அறிஞர் அண்ணா ஒரு இடத்தில் கூறியிருப்பார். கரும்பு செய்து தொழில் செய்து கரும்பை உற்பத்தியாக்கி இனிப்பை கொடுக்கிறவன் தொழிலாளி, இருந்தும் அவனது வாழ்க்கை கசப்பாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி தொழிலாளர்களுடைய அவலத்தை ஒற்றை வரியில் அழகாக சொல்லியிருப்பார். பாரதிதாசன் தனது கவிதை ஒன்றில் தொழிலாளர்களுடைய அவலத்தை பேசியிருப்பார். கந்தை அணிந்தோம் இரு கையை விரித்தங்கள் மெய்யினை போர்த்தோம், மொந்தையர் கூளை
பலர் மொய்த்து குடித்தும் பசித்து கிடந்தோம். கந்தை அணிந்தோம், இரு கையை விரித்தங்கள் மெய்யினை போர்த்தோம், மொந்தையிர் கூளை பலர் மொய்த்து குடித்தும் பசித்து கிடந்தோம். இதை விட தொழிலாளர்களுடைய அவலத்தை பேசுகிறதுக்கு ஒரு அழகிய கவிதை தேவையில்லை. நாங்கள் கட்டினதே கந்தை துணி தான், அது கூட எங்களோட உடம்பை மறைக்கிறதுக்கு மானத்தை பாதுகாக்கிறதுக்கு போதாது. 2 கைகளை விரித்து எங்களோட உடம்பை நாங்கள் மறைச்சி கொண்டோம், எங்களோட மானத்தை நாங்கள் காத்து கொண்டோம். தயிரையும் கூளையும் தான் எங்களோட உணவாக சாப்பிட்டோம். அதுவும் கொஞ்சம் உணவை நிறைய பேர் மொச்சி நம்ம சொல்லுவோம், என்ன இளையான் மொய்க்குதுன்னு சொல்லுவோம். ஒன்று வந்து உட்கார்ந்துறத மொய்க்குறண்டு நம்ம சொல்கிறல. ஒரு சோறு மேலே நிறைய ஈக்கள் வந்து மொய்க்கும், அதைத்தான் நம்ம மொய்க்குறண்டு சொல்லுவோம். அப்போ அந்த சிறிய உணவை பல பேர் கூடி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டும் பசித்து கிடந்தோம். இதுதான் தொழிலாளர்கள்ற உண்மையான அவலம். அவங்க உழைச்சி மற்றாக்கள் வயிறு நிரம்ப சாப்பிடுவாங்க, ஆனால் தொழிலாளர்கள் சாப்பிட்டும் பசியாக இருப்பாங்க. அப்படி என்ன அர்த்தம்ண்டா, பசியடங்க அப்போ அவங்க எப்பவுமே சாப்பிட்றதில்லை. உலகத்தில் பசி அடக்கிற தொழிலாளிக்கு அவன்ட உடல் பசி அடக்கிறதுக்கு இயலாத ஒரு அவல நிலை. அந்த அவல நிலை அழகாக இங்கே காட்டப்பட்டிருக்கு. அடுத்ததாக அறிஞர் அண்ணா தன்னை கவிதை ஒன்றில் சொல்கிறார், தோள் குத்தும் முட்கள் நிறை மூட்டைதனை சுமப்போன், களத்தில் பணிபுரிவோன், உலை கூடத்து உழல்வோன் என்று சொல்லி தொழிலாளர்கள் படுற தோளில் மூட்டை சுமந்து போக்குள்ள அந்த மூட்டை வந்து முள்ளாக குத்தும், ஆனால் இறக்கி வைக்க முடியாது. ஏனண்டா அதை உரிய இடத்தை கொண்டு போய் வச்சாதான் அவனுக்கு கூலி கிடைக்கும். அதை போல் களத்தில் நின்று பணி செய்கிறவன் தொழிலாளி தான். அவன் உலையில் வைத்தால் போல உழல்வான். நெருப்பில் நம்மளோட கையை வச்சு அப்படி இருக்கும், நல்லா இருக்காது, மகிழ்ச்சியாக இருக்காது, துன்பப்படுவோம். அப்படி அவன் உலையில் கிடந்தவனாக துன்பப்பட்டு தொழில் செய்து இந்த உலகை காப்பாற்றுறான் என்று சொல்லுவார். அடுத்ததாக சுபாஷ் சந்திரபோஸினுடைய ஒரு நாவலில் ஒரு வரி வருது. வரியை சொல்லிட்டு அதில் அவலத்தை சொல்கிறேன். என்ன இலை போட்டால் சாப்பாடு நடக்குது, என்ன இலை போட்டால் சாப்பாடு நடக்குது, விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சமா, விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சமா என்று ஒரு தொழிலாளிக்கு அவரோட மனைவி வந்து வாழலை போட்டு சாப்பாடு பரிமாறுவாங்க. நம்ம எல்லாரும் பிளேட்டில் சாப்பிட்றோம் தானே. ஆனால் ஒரு முதலாளிக்கு அது குற்றம். தொழிலாளி நல்ல சாப்பாடு சாப்பிட்டா முதலாளிக்கு குத்தும். அப்போ பாருங்கள், சாப்பாட்டுக்கு தான் உழைக்கிறோம், அந்த சாப்பாடை கூட தனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட இயலாத, அதுவும் முதலாளி முன்னுக்கு தனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட இயலாத ஒரு அவல நிலை தொழிலாளிக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ தான் அவர் வந்து கேட்குறார், இலை போட்டு சாப்பிட்ற அளவுக்கு நீ பணக்காரன் ஆயிட்டியான்னு சொல்லி கேட்குறார். அதுதான் சொல்கிறார், விளக்கு மாத்துக்கு நம்ம விளக்கு மாறுக்கு யாருமே பட்டு குஞ்சமெல்லாம் கட்டி வச்சு கூட்டுறல, அதை கவனிக்கிறதே இல்லை, அலங்கரிக்கிறதே இல்லை. அப்போது அவரை விளக்கு மாற்று கூப்பிட்டு அப்போ அவர் ஒரு இழிவான மனிதனாக பார்த்து அதுக்கு உனக்கு பட்டு தேவையான்னு சொல்லி இழிவுபடுத்துறதாக இந்த நிலை இருக்கு. அப்போ சாப்பிட்றத கூட பிடிச்ச மாதிரி சாப்பிட இல்லாத ஒரு நிலை தொழிலாளர் இது எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க. சாப்பிடுறதுக்குள்ள ஒரு முதலாளி வாண்டு சொன்னால் கையும் கழுவாமல் அப்படியே போகும். அப்போ அந்த சாப்பாடு இருந்தே அப்படியே மனத்து போகும். அப்போ இப்படி அவலப்படுற இப்போவுமே இந்த அவலம் இருக்குது. அதே போல் மகாகவி ருத்ரமூர்த்தி தன் நீருளவன் என்ற கவிதையில் தொழிலாளர்கள்ற அவலத்தை பேசியிருப்பார். ஓட்டை குடிசை ஒழுக விழித்து இரவில் நாட்டை கடந்தான், நடுக்கடலில் போட்ட வலையை வலித்து இழுத்தான், வந்ததோ பாசி. ஓட்டை குடிசை ஒழுக விழித்து இரவில் நாட்டை கடந்தான், நடுக்கடலில் போட்ட வலையை வலித்து இழுத்தான், வந்ததோ பாசி. இது உண்மையாகவே மீனவர்கள் படுற கஷ்டம். வலையும் சில நேரம் கல்லோட போயிடும். அப்போ வலையும் இல்லாமல் மீனும் இல்லாமல் அழுது கொண்டு வர ஒரு சூழல் மீனவர்கள வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கும். நிலத்தை உழுவதிலும் கடினம், நீரை உழுவது. அதனால தான் அந்த கவிதை தொகுதிக்கு நீருளவன் என்ற ஒரு பெயரை வச்சிருப்பார். அதே போல் ராசரத்தினத்தினுடைய தோணி என்ற ஒரு சிறுகதை இருக்குது. அது மிகவும் முக்கியமான ஒரு சிறுகதை. ஏனெண்டா நம்ம இருக்கிறதும் இந்த கரையோர பிரதேசம், நம்ம அதிகமானோர் இந்த கரையோர நீர் தொழிலை செய்யக்கூடியவர்கள். அப்போ தோணியில் போகிறதான், கடலுக்கு போகிறதான் தந்தையினுடைய பிரதான வேலை. அந்த தந்தை முழுக்க கடனிலே தான் அவர வாழ்க்கை போகும். அப்போ ஒருக்க நல்ல மீன்படும், ஆனால் அதை கொண்டு வந்து அவர் ஒரு மீன் கூட கையால் தொடாமல் முதலாளிகிட்ட கொடுப்பார். அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற அவர் மகன் கேட்பான், என்னப்பா மீனை எடுக்கலையான்னு கேட்க அவர் சொல்லுவார், அது நம்மட மீன் இல்லை,
முதலாளிற மீன். அப்போ காசு நமக்கு கிடைக்காது, அவரே விற்று நம்மட கடனில் கழிச்சிடுவார். அப்போ நம்ம சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி கேட்பான், அதுக்கு அவர் நமக்கு கடன் தருவார் என்று சொல்லுவார். பாருங்க, புள்ள கடன் இருக்கிற கடனுக்கு மீன் பிடிச்சி கொடுக்குறார், திரும்ப அவர் அடுத்த அண்டைய நாள் வாழ்கிறதுக்கு முதலாளி தான் திரும்ப கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த மகன் சொல்லுவான், அப்படியானால் நாம் ஒரே கடன்காரனாகத்தானே இருக்க வேண்டும், அப்படியானால் நாம் ஒரே கடன்காரனாகத்தானே இருக்க வேண்டும். இதுதான் உண்மையாக தொழிலாளர்களுடைய வாழ்க்கை. எப்பவுமே எல்லாத்துக்குமே அவர்களுடைய வாழ்க்கை கடனிலே முடிகிறத நம்ம பார்க்கலாம். இப்படி பல கவிஞர்கள் தங்களோட கவிதைக்குள்ள தொழிலாளர் அவலத்தை பேசுகிறதோட அந்தந்த தொழிலை செய்பவர்கள் பாடக்கூடிய நாட்டார் பாடலே அவர்களுடைய பெருமையும் அவலமும் பேசப்பட்டிருக்கு. அப்படி ஒரு நாட்டார் பாடல் வரி, உச்சி வெயிலில் ஏலேலோ உருகுகிறேனே ஐலசா, உச்சி வெயிலில் ஏலேலோ உருகுகிறேனே ஐலசா. இது ஒரு மீனவ பாடல். உச்சி வெயில், அந்த கடற்கரை வெயில் நமக்கு தெரியும், நம்மட வெளிச்சூழல் இருக்கிற வெயிலை விட 2 மடங்கு வெப்பமாக இருக்கும் கடற்கரையில் இருக்கிற வெயில். அந்த வெயிலுக்குள்ளே நின்று வலை இழுப்பாங்க. இப்போ தான் மெஷின் எல்லாம் இருக்குது அதுக்குன்னு சொல்லி, ஆனால் முதல் கையால் தான் அந்த வலையை இழுப்பாங்க. அப்போ அந்த வெயிலில் சாதாரணமானாக்கள் நின்று பிடிக்க மாட்டோம். பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நெருப்பால் பற்றி கறிக்கட்டைன்னு சொல்லுவோம். அப்படி தான் அவங்க வருவாங்க வலலுக்கு போகிறாங்க. நம்ம சாதாரணமாக கடலுக்கு போனாலே நம்ம தோலாந்த கலருக்கு மாறிடும். அப்போ அப்படி அந்த வெயிலுக்குள்ளே இருந்து மீனவர்கள் கஷ்டப்பட்டு அந்த கடல் தொழில் வளலுக்கிற தொழிலை செய்கிற அந்த தொழிலாளர் அவலம் பேசப்பட்டிருக்கும். தேயிலை தோட்டத்திலே என்ற ஒரு கவிதை தொகுதியில் CV வேலுப்பிள்ளை இந்த தோட்ட தொழிலாளர்களது அவலத்தை நன்கு பேசியிருப்பார். ஊனையும் உடலையும் ஊட்டியும் மண்ணை உயிர்த்தவர்க்கு இங்கே உளம் கசிந்து அன்பு பூணுவார் இல்லை. ஊனையும் உடலையும் ஊட்டியும் மண்ணை உயிர்த்தவர்க்கு இங்கே உளங்கசிந்து அன்பு பூணுவார் இல்லை. இறுதியாக வீரர் ஜீவா என்று சொல்லக்கூடிய தமிழகத்து எழுத்தாளர் ஒருவர் மிக அழகாக இந்த தொழிலாளர்களது அவலத்தை பேசியிருப்பார். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா என் தோழனே பசையற்று போனோமடா, பாலின்றி பிள்ளையளும் பட்டினியால் தாயழுவாள், பாலின்றி பிள்ளையளும் பட்டினியால் தாயழுவாள், வேலையின்றி நாம் அழுவோம் என் தோழனே சூடும் அழும். நன்றி, வணக்கம். சர்வதேச தொழிலாளர் தின சிறப்பு நிலாமுற்றமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த 51வது நிலாமுற்றத்தில் தமிழ் இலக்கியங்களில் தொழிலாளர்களின் பெருமையும் அவலமும் என்கின்ற தலைப்பிலே பேசியிருக்கின்றோம். அந்த வகையில் நிறைந்த தேடல்களுக்கு மத்தியில் இலக்கியங்களிலே இருந்து பொறுக்கி எடுத்து இந்த நிலாமுற்ற அவைக்காக தகவல்களை சமர்ப்பித்த சர்மிதன் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக ஒரு நடன நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த நடனத்தினை வழங்குவதற்காக வாழைச்சேனை அபிநயம் கலைமன்றத்தினுடைய மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம். இவர்கள்
நீலக்கடலோரத்திலே ஆடினோம் நாங்க கூட்டு சேர்ந்து கண்ணாமூச்சி ஆடினோம். நீலக்கடலோரத்திலே ஆடினோம் நாங்க கூட்டு சேர்ந்து கண்ணாமூச்சி ஆடினோம். ஆவியம் மணியாவியம் விளையாடினோம், ஆவியம் மணியாவியம் விளையாடினோம். இஸ்தாவியம் குதிர கொக்கு சாடினோம், இஸ்தாவியம் குதிர கொக்கு சாடினோம். ஈவேல ஏலோ ஐலசா ஈலோடு வாங்கு ஐலசா. ஈவேல ஏலோ ஐலசா ஈலோடு வாங்கு ஐலசா. கடலோடி இவ வங்க கடலோடி வந்தாங் கடலோடி இவ வங்க கடலோடி. கடல் தொழில நம்பி பிழைக்கும் நாங்க நெய்தல் பூர்வக்குடி, கடல் தொழில நம்பி பிழைக்கும் நாங்க நெய்தல் பூர்வக்குடி. யோலாய் வந்தாங் கடலோடி இவ வங்க கடலோடி, கடல் தொழில நம்பி பிழைக்கும் நாங்க நெய்தல் பூர்வக்குடி. காத்தும் வாட காத்தும் மாறி மாறி வீசும் போதும் மடக்கடியும் கடவோட்டும் தூக்கி தூக்கி அடிக்கும் போதும் சீறி பாய்ந்து படகில் வரும் சிங்க குட்டி கத்த பாரு. சால மீன் பெரிய தாழ பாறை மீன் புன்னக்காயல் வாழ மீன் ஆழந்தல பாவல் மீன் அமளிபுரம் சிலா மீன் பட்டணத்து வெள்ள மீன் சிங்கத்துறை கனவா மீன் தூத்துக்குடி லாஞ்சி மீனுடா. வண்ணப்பாட்டு சால மீன் மல்லி பூவுடா, பெரியதாள பாறை மீன் பொரிய டேஸ்டுடா. உன்னக்காயல் வாழ மீன் குழம்பு மணக்குண்டா, ஆனந்தால வாவல் மீன் அவையல் ருசிக்குண்டா. அமளிபுரம் மட்டு மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்குண்டா, பட்டணத்து வர மீன் விரும்பி தின்னுடா. சிங்கித்துறை கனவா மீன் அவிச்சு தின்னுடா. இந்த எல்லா மீனும் கிடைக்கும் நம்ம முத்து நகருடா. மீனை வேட்டையாடி பிடித்து வரும் கடலோடிடா, பூர்வ குடிடா நாங்க பூர்வ குடிடா. வந்தாங் கடலோடி இவ வங்க கடலோடி, வந்தாங் கடலோடி இவ வங்க கடலோடி. கடல் தொழில நம்பி பிழைக்கும் நாங்க நெய்தல் பூர்வ குடி, கடல் தொழில நம்பி பிழைக்கும் நாங்க நெய்தல் பூர்வ குடி. இன்றைய நிலாமுற்றத்தினுடைய கருப்பொருளுக்கு ஏற்றாற்போல ஒரு அழகிய மீனவ நடனத்தினை வழங்கிய எங்களது வாழச்சேனை அபிநயம் நடனப்பள்ளி மாணவிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே அருமையான ஒரு நடனம் சபையோரை மெய்மறக்க செய்திருந்தது. அந்த வகையில் இந்த நிலாமுற்றத்திலே அடுத்ததாக இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு இதுவரை காலமும் எங்களது நிலாமுற்றத்திலே இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பாக உரையும் ஒளித்துளியும் என்கின்ற ஒரு தலைப்பிலான ஒரு புத்தகம் வெளியிடப்பட இருக்கின்றது. நாங்கள் 4.5 வருடங்களுக்கு முன்பதாக ஆரம்பித்த இந்த நிலாமுற்ற நிகழ்வில் என்ன விடயங்கள் அடங்கியிருந்தது என்கின்ற
சாராம்சத்தை உள்ளடக்கியதாக இந்த நிலாமுற்றத்தின் உரையும் ஒளித்துளியும் என்கின்ற நூல் அமைந்திருக்கின்றது. எனவே இந்த நூலினை வெளியிட்டு வைப்பதற்காக எங்களது வாசற்பட்ட உறுப்பினர்கள் அனைவரையுமே முன்பாக அழைக்கின்றேன். இந்த 50 நிலாமுற்றங்களின் நிகழ்வுகளின் தொகுப்பாக இடம்பெற்ற இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட வாசரோட்ட உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக ஒரு பேச்சு இடம்பெற இருக்கின்றது. இந்த பேச்சினை வழங்குவதற்காக செல்வன் டிவான்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இளங்காட்டு தரைக்கோத தன்முகங்காட்டும் இனியம் மாலை பொழுதில் அவை நிறைந்திருக்கும் அத்தனை பெருமக்களுக்கும் சிறியவனாய அருள்ராஜா டிவான்சனின் சீர்தமிழ் வணக்கம். தங்கள் முன் பேசுவதற்கு நான் கொண்டு வந்த விடயம் பேத்தாளை பொது நூலகம். தாளையூரில் தோன்றிய அறிவுச்சுரங்கம் பேத்தாளை பொது நூலகம் 2011ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 10ஆம் தேதி இந்த நூலகம் ஆரம்பிக்கப்பட்டது. இரவல் பகுதி, சிறுவோர் பகுதி, வாசிப்பு பகுதி என வளமான சேவையினை வழங்கும் நூலகம் இது. சிறியோர் முதல் பெரியோர் வரை படித்து பயன்பெறும் நூல்கள் பல கொண்ட நூலகம் இது. இணைய வழியிலும் இலக்கிய சேவை செய்யும் நூலகம் இது. வாசிப்பு பசிக்கு வகை வகையாய் தீனிப்போடும் நூலகம் இது. நிலாமுற்றத்தை ஆரம்பித்து நிலைமேங்கும் புகழ் பெற்ற நூலகம் இது. வாசிப்பு பணியோடும் சமூக பணி செய்யும் எங்கள் பேத்தாளை பொது நூலகம். எங்கள் பேத்தாளை பொது நூலகம் என கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பேத்தாளை நூலகத்தின் வரலாறையும் அதன் சேவைகள் தொடர்பாகவும் தனது உரையிலே இந்த நிலாமுற்றத்திற்கு சமர்ப்பித்த செல்வன் டிவான்சன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைய கருப்பொருளுக்கு அமைவாக அடுத்த உரை இடம்பெற இருக்கின்றது. இந்த உரையினை வழங்குவதற்காக எங்களது வாசர் வட்டத்தினுடைய சிரேஷ்ட உறுப்பினர் திருமதி சோபா ஜெரஞ்சித் அதிபர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பேத்தாளை பொது நூலகமும் வாசகர் வட்டமும் விபுலானந்தா இலக்கிய மன்றமும் இணைந்து நடாத்தி வருகின்ற எங்களுடைய நிலாமுற்றம் இன்று 51வது நிகழ்விலே அடியெடுத்து வைத்திருக்கின்றது. அந்த மகிழ்வோடு இன்றைய நிலாமுற்ற நிகழ்விலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இலக்கிய ஆர்வலர்களுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் கவிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இரவு நேர நிலாமுற்ற வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு இன்றைய நிலாமுற்றத்தின் கருப்பொருளாக அமைந்திருப்பது இம்மாதத்தில் முதல் நாளில் நாங்கள் கொண்டாடுகின்ற அல்லது விழாவெடுக்கின்ற தொழிலாளர் தினம். இலக்கியங்களிலே தொழிலாளர் பற்றிய பெருமையும் அவலமும் என்ற பேசுபொருளில் ஏற்கனவே எங்களுடைய கவிஞர் தமிழ்கீரன் அவர்கள் சில விடயங்களை எடுத்து சொல்லியிருந்தார். அவர் சொன்னதிலிருந்து நான் சில தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்ளலாம் என நினைக்கின்றேன். செய்யும் தொழிலே தெய்வம் என்போம். தொழில் என்பது மிகவும் தெய்வத்தின் உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்கப்படுவது. இந்த தொழிலை செய்பவர்கள், பொதுவாக தொழில்களை செய்பவர் அனைவருமே தொழிலாளர்கள். இந்த தொழிலாளர்களை பற்றி அல்லது இந்த தொழில் விடயங்களை பற்றி எங்களுடைய இலக்கியங்கள் எப்போது தோன்றியிருந்ததோ அப்போது முதலே இந்த தொழில்களை பற்றிய செய்திகள், தொழிலாளர்களை பற்றிய செய்திகள் இலக்கியங்களில்
பேசுபொருள் ஆயின. குறிப்பாக தமிழ் இலக்கிய வரலாற்றில் தொடக்க காலத்தை பார்த்தோமானால் சங்ககாலம் தொட்டு இன்று வரை தொழில்களும் தொழிலாளர்களுடைய பெருமைகளும் அவலங்களும் பாடுபொருளாக இலக்கியங்களில் பேசப்பட்டு வந்திருக்கின்றது. சங்ககால இலக்கியங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கே உரித்தான நெசவு தொழில், இரும்பு தொழில், வேளாண்மை, விவசாய தொழில் என்று பல்வேறு தொழில்களையும் பேசுபொருளாக்கிய இலக்கியங்கள் பல. குறிப்பாக விவசாய தொழில் அநேகமாக எல்லா இடங்களிலும் பேசப்பட்டிருக்கின்றது. உழவன் வயலில் இறங்கி பயிர் செய்யாவிட்டால் இன்று எங்களுக்கு சோறில்லை. அதனால்தான் வள்ளுவனும் உழவு தொழிலை வந்தனை செய்வோம் என்கிறான். அவ்வாறு தொடங்கிய இந்த தொழில்கள் தொழிலாளர்கள் நெசவு தொழிலில் கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டிருந்தது சங்க இலக்கியங்களில். காரணம், எங்களுடைய மானத்தை மறைப்பது ஆடை. நாகரிகம் வளரத் தொடங்காத காலத்தில் மர இலைக்குலைகள், மரப்பட்டைகள், மிருகங்களினுடைய தோள்கள் என்று பல்வேறு பொருட்களில் ஆடைகளை அணிந்திருந்த மனிதன் பருத்தி பஞ்சிலிருந்து நூல் நெய்து அதன் மூலமாக ஆடைகளை செய்யத் தொடங்கியிருந்த காலம் சங்ககாலம். அந்த அடிப்படையில் குறிப்பாக பெண்களுக்கான தொழிலாக இந்த நெசவு தொழில் சங்க காலத்தில் பேசப்பட்டிருந்தது. காரணம், போரிலே அல்லது வேறு விதமாகவோ தங்களுடைய கணவன்மாரை பறிகொடுத்த பெண்கள் குறிப்பாக நெசவு தொழிலில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் நெசவு பண்டீர் அல்லது பருத்தி பண்டீர் அல்லது ஆழிப்பண்டீர் என இந்த பெண்களை சங்க இலக்கியங்கள் அழைத்திருந்தன. ஆழிப்பண்டிட் தானிற் செய்த நுணங்கு நுண் பனுவல் போல என்றும், பருத்தி பண்டீர் பனுவல் என்ன என்கின்ற பாடல் வரிகளும் இந்த நெசவு தொழிலேயே ஈடுபட்ட பெண்களை போற்றி பாடியிருந்தன. இவ்வாறாகவே இரும்பு தொழில் செய்வதும் இரும்பு உலைகள் வைத்து உபகரணங்களை செய்வதுமாக ஆரம்ப காலத்தில் மரத்தாலும் கல்லாலும் கல் உபகரணங்களாலும் ஆயுதங்களை பயன்படுத்திய மனிதன் இரும்பின் பயன்பாட்டினை அறிந்து சங்க காலத்திலேயே இரும்பு தொழில் உருவாவதற்கான ஏற்பாட்டை செய்திருந்தான். இவ்வாறாக பல்வேறு தொழில்களும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பேசப்பட்டு அவர்களுடைய தொழில்வாண்மை விருத்தி சிறப்பாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த தொழிலாளர்களின் பெருமையை பேசுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் இலக்கியங்களில் அவர்களுடைய அவலங்களும் பேசுபொருளாகவே இருந்தது. 20ஆம் நூற்றாண்டின் பின்னரான அல்லது 19ஆம் நூற்றாண்டின் பின்னரான காலப்பகுதியில் எங்களுடைய புரட்சி கவிஞர்களுடைய கவிவரிகளில் அந்த தொழிலாளரின் பெருமையுடன் அவர்கள் படுகின்ற அவலங்களும் பேசுபொருளாயின. பாரதியாரினுடைய தொழில் கவிதை மிக சிறப்பாக ஆரம்பிக்கும். கரும்பை சாறு புளிந்திடுவீரே, இரும்பை காட்சி உருக்கிடுவீரே என்று தொடங்குகின்ற அதே தொழில் கவிதையில் எங்களுடைய மக்கள் இந்தியாவும் இலங்கையும் அந்நியருடைய ஆட்சியின் கீழ் இருந்த சந்தர்ப்பங்களில் கூலி தொழில், மலிவு தொழில் என்று சொல்லுவோம், அந்த மலிவான தொழிலுக்காக இந்திய பெண்கள் ஆண்கள் என்று இருபாலரும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் அதே போன்று எங்களுடைய இலங்கைக்கும்
கூலி தொழிலாளர்களாக, மலிவான கூலி தொழிலாளர்களாக கொண்டு வரப்பட்டார்கள். அவர்கள் கொண்டு வரப்பட்ட அந்த தோட்டங்களிலே அவர்கள் படுகின்ற அவலங்களை பாரதியார் மிகச் சிறப்பாக பாடியிருப்பார். கரும்பு தோட்டங்களிலே எங்கள் பெண்கள் படுகின்ற அவலம் அவரது பாடல் வரிகளில் மிகச் சிறப்பாக எடுத்து காட்டப்பட்டிருக்கும். அதே போன்றுதான் எங்களுடைய இலங்கையிலும் நாங்கள் இலக்கியத்தில் பார்க்க தேவையில்லை, யதார்த்தமாக இன்றைய நாட்களில் மலைநாட்டு மக்களினுடைய அவலங்கள் இன்று வரை தீர்க்கப்படாத அவலங்களாகவே இருக்கின்றது. அடிப்படை தேவைகள் கூட இந்த தொழிலாளர்களுக்கு நிறைவு செய்யப்படவில்லை. இருப்பதற்கான வீடு, அவர்கள் செய்கின்ற தொழிலுக்கான சரியான வேதனம், அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்த காலம் தொடக்கம் அவர்களுடைய கூலிகள் இன்னும் சரியான முறையில் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. காலத்துக்கு காலம் அரசும் அரசாங்கமும் மாறினாலும் அவர்களுடைய அவலங்கள் இன்று வரை கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. நாங்கள் அதை இலக்கியங்களில் தான் பார்க்க வேண்டும் என்று இல்லை, நேரடியாகவே கண்டுகொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம். அதே போன்று இந்த மலைநாட்டு அவலங்களை ஏற்கனவே எங்களுடைய கவிஞர் கூறியிருந்தார், சி வேலிப்பிள்ளை அவர்களினுடைய தேயிலை தோட்டத்திலே என்ற கவிதை பற்றி. அந்த வேலிப்பிள்ளை கவிஞர் ஒரு சிறந்த நாவலாசிரியர். வீடற்றவன் என்கின்ற ஒரு நாவல், முழுமையான நாவலை இலங்கை தேயிலை தோட்ட தொழிலாளர் பற்றியதாக படைத்திருப்பார். இந்த நாட்டின், எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்குபவர்கள் மலையக மக்கள். எங்களுடைய ஏற்றுமதி பயிற்சியை செய்து தருபவர்கள் அவர்கள். ஆனால் அவர்களுக்கு இருப்பதற்கு வீடு இல்லை. இது அந்த நாவலின் பிரதான கருப்பொருளாக அமைந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போன்றுதான் எங்களுடைய ஒவ்வொரு தொழிலும் எங்களுடைய நாட்டு மக்கள் படுகின்ற அவலங்கள், குறிப்பாக சினிமாக்களில், நாடகங்களில், கூத்துக்களில் பேசுபொருளாக இருக்கின்றது. குறிப்பாக தொழிலாளர் வர்க்கத்திற்கான சினிமா படங்களாக நீங்கள் பார்த்திருக்கலாம். கூலி, தொழிலாளி, அதே போல மீனவ நண்பன், இப்போ அண்மையில் வந்த தேயிலை தோட்ட மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பதான பரதேசி, இவ்வாறு பல்வேறு சினிமா படங்களும் தொழிலாளருடைய அவலங்களை எடுத்து விளக்குவதாய் அமைவதைப் போன்று சினிமா பாடல்கள், கவிதைகள் என்று பல்வேறு விடயங்களிலும் எங்களுடைய தொழிலாளர்களின் அவலங்கள் பேசுபொருளாகவே இருக்கின்றது. குறிப்பாக நாங்களும் சில தொழில்களை அல்லது தொழிலாளர்களை குறிப்பாக அவர்களுடைய நிலைகளை உணராமல் பேரம் பேசுகின்ற வர்க்கமாகவும் இருக்கின்றோம். குறிப்பாக இதனை நான் கட்டாயம் சொல்ல வேண்டும் என நினைக்கின்றேன். எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் சென்று இந்த கொல்லி வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் வருவார்கள், தொழிலாளர்கள். அவர்கள் தங்களுடைய வாகனத்தில் சுமக்கின்ற அந்த சுமை, அதையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் அவர்களுடன் பேரம் பேசுவோம் பாருங்கள். உண்மையாக சில தொழில்களில் நாங்கள் அவர்களை பேரம் பேசாது அவர்களுடைய தொழிலுக்கு, அவர்கள் செய்கின்ற அந்த செயலுக்கு நாங்கள் வந்தனை செய்ய வேண்டும். நாங்கள் அதனை செய்ய தவறிவிடுகின்றோம். குறிப்பாக இந்த நாட்டார் பாடல்கள், தொழிற்பாடல்கள், நாட்டார் பாடலில் தனியொரு பிரிவே தொழிற்பாடல். ஒவ்வொரு தொழிலை பற்றியும் மிக அழகாக இந்த நாட்டார் பாடல்களில் பாடப்பட்டிருக்கும். நாங்கள் எங்களுடைய பாடத்திட்டங்களிலும் இந்த நாட்டார் பாடல், தொழிற்பாடல் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாடலில் ஒரு பக்கம் அவர்களுடைய பெருமை பேசப்படும், ஒரு பக்கம் அவர்கள் அனுபவிக்கின்ற அவலங்கள் பேசப்படும். சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும் என்கின்ற ஒரு பாடல் எங்களுடைய வானொலியில், இலங்கை வானொலியில்
சிறப்பாக பாடப்பட்ட ஒரு பாடல். அந்த பாடலில் மீனவர்களுடைய பெருமை, அதேவேளை அவர்கள் படுகின்ற அவலம். உண்மையாகவே இந்த மீனவர் நடனமும் இப்பொழுது இடம்பெற்றது. மீனவர் தொழிலுக்கு செல்லுகின்றவர்கள் முழுமையான வேதனத்தை பெறமாட்டார்கள். ஏனெனில் அவர்களை அனுப்புகின்ற ஒரு முதலாளி இருப்பார். இப்போ கிடைக்கின்ற வருமானம் அவருக்குத்தான் கூட கிடைக்கும். கடலிலே போய் கஷ்டப்பட்டு கண் விழித்து இயற்கை அனர்த்தங்களோடு போராடி வருகின்ற அந்த மீனவர்களுக்கு அந்த முழுமையான வேதனம் சொந்தமில்லை. இது யதார்த்தமான ஒரு விடயம். இவ்வாறே பல்வேறு பிரிவுகளிலும் பல்வேறு விடயங்களிலும் இந்த தொழிலாளர் பெருமையும் தொழிலாளர் அவலங்களும் பேசப்படுகின்றது. காலத்துக்கு காலம் நாங்கள் தொழிலாளர் தினம் மாத்திரம்தான் அவர்களுக்காக கொண்டாடுகின்றோம். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் எந்த தொழிலையும், நான் கூறும்போதே சொன்னேன், செய்யும் தொழிலே தெய்வம். ஆகவே எந்த தொழிலையும் நாங்கள் மதித்து அந்த தொழிலுக்கும் அந்த தொழிலாளர்களுக்கும் வந்தனம் எப்பொழுதுமே செய்ய வேண்டும் என கூறி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு வாசகர் வட்டத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சர்வதேச தொழிலாளர் தின சிறப்பு நிலாமுற்றமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த 51வது நிலாமுற்றம் தமிழ் இலக்கியங்களில் தொழிலாளர்களின் பெருமையும் அவலமும் என்கின்ற தலைப்பிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே சிறப்பான தகவல்களை சேகரித்து எமக்கு வழங்கிய எங்களது வாசகர் வட்ட சிரேஷ்ட உறுப்பினர் திருமதி சோபா ஜரஞ்சித் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த நிலாமுற்ற அரங்கினை அலங்கரிப்பதற்காக ஒரு நடனம் இடம்பெற இருக்கின்றது. இந்த நடனத்தினை வழங்குவதற்காக சிவாஞ்சலி கலைமன்ற மாணவிகளை அன்போடு அழைக்கின்றேன். கம்பன் பாடிட பொருள் தீந்த மூத்த
தலைமுறையோடு நிறைவான பெரும் நலம் நிலம் பெரும் மொழியை தாய்மொழியை குறைவாக நினைக்காதே தமிழ் மொழி போல் வேறு இனிக்காதே தூய தமிழ் கலைகளினை மறக்காதே அதன் உண்மையினை அறிந்து வியக்காதே தூய தமிழ் கலைகளினை மறக்காதே அதன் தொன்மையினை அறிந்து வியக்காதே தாய்மொழியை குறைவாக நினைக்காதே தமிழ் மொழி போல் வேறு இனிக்காதே. இந்த நிலாமுற்ற அவையினை மகிழ்விப்பதற்காக அழகான ஒரு நடனத்தினை வழங்கிய சிவாஞ்சலி கலைமன்றத்தினுடைய மாணவிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த அரங்கிலே இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு இன்னும் ஒரு உரை. இந்த உரையினை வழங்குவதற்காக எங்களது வாசர்வட்ட உறுப்பினர் சிவானந்தினி அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். பேத்தாளை பொது நூலகத்தின் 51வது நிலாமுற்றம் வாயிலாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய எமது நிலாமுற்ற அவையிலே தமிழ் இலக்கியங்களில் தொழிலாளர்களின் பெருமையும் அவலமும் என்கின்ற தலைப்பினூடாக ஒரு கருப்பொருள் சார்ந்ததாக இன்றைய நிலாமுற்ற கருத்தாடல் அமைய பெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக தமிழ் இலக்கியங்களை எடுத்து பார்த்தால் தொழிலாளர்கள் பற்றிய கருத்து இன்றி இலக்கியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பரந்துபட்டதாக காணப்படினும் ஒரு சில நூல்கள் நான் வாசித்ததில் இருந்து எனக்கு கிடைக்கப்பெற்ற சில தகவல்களை வைத்து இன்றைய எனது உரையை முன்வைக்கலாம் என வந்துள்ளேன். தொழிலாளர்களினுடைய பெருமையை கூறுகின்ற அதே சமயம் இலக்கியங்கள் அவர்களுடைய அவலத்தை கூறி அதற்கான தீர்வுகள் எங்கனம் பிறக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பினையும் முன்வைப்பதில் தவறிவிடவில்லை. அந்த அடிப்படையில் மேக்சிம் கார்கி அவர்களுடைய தாய் என்கின்ற நாவல், அந்த நாவலானது தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார் தோமுசி ரகுநாதன் அவர்கள். பெரும் வாசகர் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்ற ஒரு நாவல். இன்றும் கூட அநேக இலக்கிய ஆர்வலர்களால் பேசப்படுகின்ற ஒரு நாவலும் காணப்படுகின்றது. ஏற்கனவே ஒரு நிலாமுற்றத்தில் தாய் சார்ந்த ஒரு கருப்பொருள் அமைந்த நிலாமுற்றத்தில் அந்த நாவலை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றேன். அந்த நாவலில் பெரும்பாலும் இந்த தொழிலாளர்களின் எழுச்சிக்கான போராட்டமாகத்தான், போராட்டத்திற்கு அடிப்படை அஸ்திவாரமிட்டதாக அந்த நாவல் காணப்படுகின்றது. நாவல் முழுவதும் தொழிலாளி விவசாய தோழர்களின் வாழ்க்கை என்பன அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு தேயிலை தோட்டத்திலே என்கின்ற ஒரு கவிதை அதனை எழுதியிருக்கிறார் CV வேலுப்பிள்ளை அவர்கள். அந்த கவிதையில் பெரும்பாலும் அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கின்ற அந்த தேயிலை தொழிலாளர்களினுடைய அவலம் அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாகவும் அவ்வளவு உருக்கமாகவும் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக முடிக்கக்குள்ள அவர் முடிச்சிருப்பார். ஆழ புதைந்த தேயிலை செடியின் அடியில் புதைந்த அப்பனின் சிதை மேல் ஏழை மகனும் ஏறி மிதித்து இங்கவர் வாழவோ தன்னுயிர் தருவான் அப்படி என்று அந்த தேயிலை தோட்டத்திலேயே தன்னுடைய தந்தையினுடைய உடலை புதைத்த அந்த மேட்டிலேயே நின்று மகன் தேயிலை ஆய்வது என்பது ஒரு உருக்கமான, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அவலம். அந்த அவலத்தை மிகவும் அழகாக அவர் வடித்திருப்பார். அதே போன்று பெரும்பாலும் அநேகமான வாசகர்களுக்கு அறிமுகமாகியும் அறிமுகமாகாத ஒருவரும் எமது ஈழத்தை சேர்ந்த மடுள்சீமையூர் ரம்யன் என்கின்ற கவிஞர். ஒரு இளம் கவிஞர். அவருடைய கவிதை தொகுப்பு இடக்கர் அடக்கர் என்கின்ற கவிதை தொகுப்பு. இந்த புத்தகத்தில் அவர் ஒரு மலையகத்தை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் தேயிலை தோட்டத்து தொழிலாளர்களுடைய பெருமைகளையும் அவலத்தையும் அவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு புத்தகம். பெண்கள் பற்றியும் கேளிக்கையாக நண்பர்கள் பற்றியுமான நிறைய கவிதைகள் இந்த புத்தகத்தில் காணப்படுகின்றது. அவர் மீனவர்களை பற்றி, மீனவ தொழிலாளர்களை பற்றி பின்வருமாறு எழுதியிருப்பார். மீனும் மீனவனும் ஓரினம்தான், கண்ணீரை தண்ணீருக்குள்ளே கரைத்து விடுவதால்
தங்களுடைய கண்ணீரை வந்து வெளியில் தெரியாதபடி அந்த மீன் எவ்வாறு தன்னுடைய கண்ணீரை தண்ணீருக்குள்ளே கரைத்து விடுதோ அதே போன்று தங்களுடைய கண்ணீரை காட்டாதவர்கள் இந்த மீனவர்கள் என்பதை அவர்களுடைய அவலத்தை வந்து அழகாக சுட்டி காட்டியிருப்பார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய அவலத்தையும் வந்து அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். அந்த கொட்டும் மழையிலும் அட்டைகள் கடிக்கின்றன பக்கத்தில் கணக்கு பிள்ளை அப்படின்னு ஒரு அதிகார வர்க்கத்துக்கு கீழே தாங்கள் தொழில் செய்கின்ற போது அவர்களுடைய எண்ணப்போக்குகள் அவர்களுடைய ஒடுக்குமுறைகள் எவ்வாறு காணப்படுகிறது என்பதை இந்த கவிதை சுட்டி காட்டுகின்றது. எவ்வளவுதான் தாங்கள் போராடினாலும் தாங்க உழைக்கும் வரைக்கும் தங்களுக்கான ஊதியத்தையோ தங்களுக்கான அடுத்த வேளை உணவையோ தருவார் எவரும் இல்லை என்பதை இந்த கவிதை சுட்டி காட்டுகின்றது. 1000 ரூபாய்க்காக 1000 போராட்டம் நடத்தலாம், யார் தருவது அடுத்த நாள் சாப்பாடு என்று. அதோடு தொழிலாளர்கள் என்பவர்கள் எப்பவுமே தொழிலாளர்களாக மட்டுமே இருக்க மாட்டாங்க. அதே போன்று அதிகார வர்க்கத்தில் உயர்நிலையில் இருக்கின்றவங்க எப்பவுமே உயர்நிலையில் இருக்க மாட்டாங்க. அந்த வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் வந்து எல்லாரையும் உயர்நிலையில் வைக்கிறதும் இல்லை, தாழ்நிலையிலையும் வைக்கிறதில்லை. நம்ம முதல் கஷ்டப்பட்டு நாம் இப்போ நல்லா இருப்போம், இப்போ கஷ்டப்படுற நாம் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல அந்த கஷ்டத்தை உணரையாவது செய்வார் கடவுள். அந்த அடிப்படையில் இந்த கவிதை பின்வருமாறு அமையுது. புதிதாய் பணிபுரிய வரும் பெண்களிடமெல்லாம் பாலியல் லஞ்சம் கேட்டு தொந்தரவு செய்யும் அந்த நிறுவன தலைவரின் மகளும் வந்து சேர்ந்தால் அதே நிறுவனத்தில் புதிதாய் வந்து பணிபுரிய. அந்த நிறுவன தலைவர் எவ்வாறு அந்த பணிப்பெண்களை பாலியல் லஞ்சம் கேட்டு தொந்தரவு செய்தாரோ அதே போன்று அந்த இடத்தில் அந்த தொழிலாளிகள் இருக்கின்ற இடத்தில் அவற்ற மகளும் வந்து சேர்ந்துட்டாள். அப்படி என்ற மாதிரி அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை இந்த நாவல் இந்த கவிதையானது புலப்படுத்துகின்றது. இப்படித்தான் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய பித்தன் என்கின்ற கவிதை தொகுதியை எடுத்து பார்த்தோம் என்றால் பித்தன் என்பது நாம் ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு ஆளை வந்து குறிக்க பயன்படுத்துகிற சொல். அவர் அந்த பித்தன் என்கின்ற வார்த்தையின் ஊடாக நிறைய கவிதைகளை படைத்திருக்கின்றார். அந்த பித்தன் உரையாடுவது போன்று அந்த கவிதைகள் யாவுமே அந்த பித்தன் என்கின்ற கவிதை தொகுப்பில் அமைய பெற்றிருக்கும். அதாவது அந்த பித்தன் என்று அவர் குறிப்பிடுவது இந்த உலகத்தை உணர்ந்த ஒருவனைத்தான் குறிப்பிடுவார். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் இது ஏன் இவ்வாறு நடக்குது, இப்போ நம்ம சாதாரணமாக தூக்கி பிடிக்கிற விடயத்தெல்லாம் அந்த பித்தன் இது யதார்த்தமானதுதான், இப்படித்தான் நடக்கும் என்று உணர்ந்து செயற்படுகின்ற ஒரு ஆளாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறவராக காணப்படுவார். அதில் தீக்குச்சி என்கின்ற ஒரு கவிதை. தீக்குச்சி விளக்கை ஏற்றியது, எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள். பித்தன் கீழே எறியப்பட்ட தீக்குச்சியை வணங்கினான். ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டேன். ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைக்கப்பட்டதே உயர்ந்ததல்லவா என்று பித்தன் சொன்னான். உண்மையிலே இந்த கவிதையில் அந்த உழைப்பாளர்களினுடைய உயர்வு மிகவும் அழகாக தென்படுகின்றது. நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம முன்னோக்கி செல்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய உயர்வுக்கு பின்னால் நம்முடைய உழைப்பு காணப்படும். அதோடு பெரும்பாலும் ஒரு குழுவாக இணைந்து செயற்படுகின்ற போது ஒரு குழுவினுடைய செயற்பாட்டில் உயர்வு காணப்பட்டால் அந்த குழுவில் உள்ள அங்கத்தவர்களுடைய உழைப்பு அனைத்துமே அந்த குழு செயற்பாட்டில் காணப்படும் என்பது உறுதி. அந்த அடிப்படையில் மிகவும் ஒரு யதார்த்த பூர்வமாக இந்த அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய பித்தன் என்கின்ற கவிதை தொகுப்பு அமைய பெற்றிருக்கும். அந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை உணர்ந்தது என்றதை தாண்டி யதார்த்தத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கான ஒரு வழியை அது நிச்சயம் காட்டும். ஆகவே தொடர்ந்து இந்த இன்றைய அவையிலே நான் கூற வந்த விடயம் இவ்வளவுதான். இன்னும் நிறைய விடயங்கள் எமது இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கிறது தொழிலாளர்கள் பற்றி. நன்றி. இன்றைய நிலாமுற்றத்திலே பேசுபொருளாக இருக்கின்ற தமிழ் இலக்கியங்களில் தொழிலாளர்களின் பெருமையும் அவலமும் என்கின்ற தலைப்புக்கு அமைவாக தனது உரையினை வழங்கிய எங்களது வாசகரோட்ட உறுப்பினர் சிவநந்தினி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நிலாமுற்றத்திலே ஒரு கவிதை, இந்த கவிதையினை வழங்குவதற்காக கவிதாயினி சுஜி பொற்செல்வி அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய அழகான நிகழ்வோடு தொழிலாளர்களின்
உயர்வும் அவலமும் என்ற இந்த தலைப்பினூடாக நாங்கள் அழகாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். அவர்களது உயர்ந்த நிலையும் சரி அவலமும் சரி ஒரு ஈடு செய்யாத ஒரு பெரும்பாடாகத்தான் இருக்கின்றது. அதற்கேற்ற வகையில் நான் உழைக்கும் கரங்கள் உயர்வு பெறட்டும் என்ற தலைப்பினூடாக ஒரு சிறு கவிதையை படிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உழைக்கும் கரங்கள் உயர்வு பெறட்டும், உரிமை போற்றி உறுதி கொள்ளட்டும், உணர்வால் நிறைந்தே உலகம் காக்கட்டும், உண்மை நிலைமை ஊக்கம் காணட்டும், உறவை போற்றியே உன்னதம் ஏற்கட்டும், உத்தமரன நிலையும் உரிமையும் பெறட்டும், ஊரார் மெச்சியே ஊற்றாய் நிலைக்கட்டும், ஊழலற்ற சமூகம் ஊட்டங்காணட்டும், உதாசீனம் செய்யும் உறவை மறக்கட்டும், உரிமை வேளையில் உரிமைகள் கூட்டட்டும் என்ற ஒரு சிறு கவிதையோடு இந்த உழைக்குங்கரங்கள் உயர்வு பெற்று மேலும் மேலும் பல இன்னல்களை தவிர்த்து ஒளி பெற வேண்டும் என்று வாழ்த்தி சிறு கவிதையை முடித்துக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய நிலாமுற்றத்திற்கு பொருத்தமான ஒரு கவிதையினை வழங்கிய எங்களது வாசகரோட்ட உறுப்பினர் சுஜிபோல் செல்வி ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நிலாமுற்றத்தின் அவையினை அலங்கரிப்பதற்காக ஒரு நடனம் இடம்பெற இருக்கின்றது. இந்த நடனத்தினை வழங்குவதற்காக செல்வேந்திரன் லக்ஷனா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாவி பயலே இவ உயிர் மூச்சுல கடபோடுறவாயாம ஆவி பகையா இவ அடி நெஞ்சில விளையாடுற போகாம நான் புவியிலதான் பரப்பெடுத்ததையே அது புரியுதடா உன்னடலில நான் குடியிருந்தெடுத்தா என தெரியுதடா புரியாம தயங்காம காத்தோடு காத்தாக கை கோர்த்து நடப்பேனே விலகாம கண்ணுபடுமேன்னு உசுரோட அழகா பெண்ணா கொடவையில் அடிச்சாலும் உடல் வேர்க்க விட மாட்டேன்னா அந்த வானம் மட்டும் வர இந்த பூமி சுத்தும் வர உன்னை காதல் செஞ்சிடுவேன் தன்னால காட்சி உள்ளவர கண்ண ஓடி செல்ல வர உன்னை காத்து வச்சிருப்பேன் அத்தாடி தலகால புரியாம பார்த்தேனே உன நானும் தயங்காம காத்தோடு காத்தாக கை கோர்த்து நடப்பேனே விலகாம ராமனுக்கு சீத கண்ணனுக்கு ராத அடிய மாமனுக்கு ஜோடி நீ அடி ராமனுக்கு சீத கண்ணனுக்கு ராத அடிய மாமனுக்கு ஜோடி நீ அடி பாவி பயலே இவ பாவி பயலே இவ பாவி பயலே
அழகான ஒரு நடனத்தினை எங்களது நிலாமுற்ற அவைக்கு தந்த செல்வேந்திரன் லக்ஷன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதிலே சிறப்பாக கூற வேண்டியது, இந்த நடனம் தானாகவே அவரது பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டு இந்த நிலாமுற்ற அவைக்கு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த நிலாமுற்றத்திலே அலங்கரிப்பதற்காக ஒரு பாடல் இடம்பெற இருக்கின்றது. இந்த பாடலினை வழங்குவதற்கு திரு மோகனராசா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இவர் இந்த நூலகத்திற்கு பழையவராக இருந்தாலும் இந்த நிலாமுற்ற அரங்கிற்கு புதியவர். அவரது திறமையினை இந்த நிலாமுற்ற அரங்கிலே வெளிக்காட்டுவதற்காக நான் அவரை அன்போடு அழைக்கின்றேன். இந்த 51வது நிலாமுற்றம் வரை பொறுத்திருந்து தனது திறமையை வெளிக்காட்டிய எங்களது சக உத்தியோகத்தர் மோகன்ராசா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக
இந்த நிலாமுற்றத்திலே இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு ஒரு கவிதை. இந்த கவிதையினை வழங்குவதற்காக பாவனா சிந்துஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தாய்க்கும் என் தாய்மொழி தமிழுக்கும் தலைவணங்கியவனாக இந்த கவிதையை உங்களிடம் முன்வைக்கின்றேன். தொழிலாளர்கள் என்பவர்கள் ஒரு சமூகத்தின் ஒரு தேசத்தின் தொழிலாளர்கள் என்பவர்கள் ஒரு சமூகத்தின் ஒரு தேசத்தின் பசுமை புனைப்பாளர்கள். அவர்களின் கைப்பணி இல்லாமல் நமக்கு ஒரு வீடும் ஒரு சாலையும் உருவாகாது. அவர்களின் கைப்பணி இல்லாமல் நமக்கு ஒரு வீடும் ஒரு சாலையும் உருவாகாது. அவர்கள் கட்டிய கட்டிடத்தில் தான் கல்வி கற்றோம். அவர்கள் அமைத்த பாதையில் தான் நாமும் பயணிக்கின்றோம். மழை வெயிலன்றி வித்தியாசம் இல்லாமல் விடாமல் உழைப்பவர்கள். வாடை அடிக்கும் காலையில் வேலைக்கு கிளம்பி இரவில் வீடு திரும்புபவர்கள். அவர்களின் உழைப்பு தொடர்கின்றது. அவர்களின் உழைப்பில் பசுமை, தியாகம், நம்பிக்கை விரவி கிடக்கின்றது. உழைப்பாளர்களின் வேர்வை இல்லாமல் இந்த உலகம் இயங்கிடுமோ? உழைப்பாளர்களின் வியர்வை இல்லாமல் இந்த உலகம் இயங்கிடுமோ? நன்றி. பேதலை பொது நூலகத்தினுடைய 51வது நிலாமுற்றத்தில் தனது கவிதையினை வழங்கி எங்களை மகிழ்வித்த சிந்துஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நிலாமுற்றத்தில் இடம்பெற இருக்கின்றது இந்த நடன கலைஞர்களுக்கான பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பாராட்டு சான்றிதழினை பெற்றுக்கொள்வதற்காக நடன நிகழ்வுகளை வழங்கி இந்த 51வது நிலாமுற்றத்தினை மகிழ்வித்த சிவாஞ்சலி கலைமன்றத்தினுடைய மாணவிகளான திலிபன், தினுஸ்திகா, சதீஷ்குமார், டிரேஷா, தயாபரன், அஜனியா ஆகியோரை அன்போடு அழைக்கின்றேன். இவர்களுக்கான பாராட்டு சான்றிதழை வழங்குவதற்காக எங்களது வாசகர் வட்டத்தினுடைய சிரேஷ்ட உறுப்பினர் திருமதி சோபா ஜெயரஞ்சித் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக வாழைச்சேனை அபிநயம் கலைமன்றத்தினுடைய மாணவிகளான செல்வி திஷானி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக பேதலை பொது நூலகம் தொடர்பான பேச்சினை வழங்கிய டிவான்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக இந்த பாராட்டு சான்றிதழினை பெற்றுக் கொள்வதற்காக வாழைச்சேனை பிரணவா கலாமித்ர நடன பள்ளியின் மாணவிகளான லக்ஷனா, அகன்யா, பவினயா, அனுக்ஷரா மற்றும் சகஸ்டா ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக லக்ஷனா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நடன நிகழ்வினை வழங்குவதற்கான பாராட்டு சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக. அடுத்ததாக கவிதையினை வழங்கிய சிந்துஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாராட்டு சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட மாணவிகளுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பாராட்டு சான்றிதழை வழங்கிய எங்களது வாசரோட்ட உறுப்பினர் திருமதி சோபா ஜெயரஞ்சித் அதிபர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 51வது நிலாமுற்ற நிகழ்வானது இறுதி அங்கத்தினை எட்டியிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வுக்கான உரையாளர்களாக எங்களோடு கலந்து கொண்டு இந்த அவையினை சிறப்பித்த உரையாளர்களுக்கும் தொலைவினிலே இருந்து வந்து எங்களது கண்களுக்கு விருந்தளித்து நடனம் வழங்கிய இந்த கலைமன்றங்களின் மாணவிகளுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு இந்த நடன நிகழ்வுகளை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த நிலாமுற்ற நிகழ்வினை சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து வெளியிட இருக்கின்ற ஒளிப்பதிவாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு
எதிர்வருகின்ற பௌர்ணமி தினத்தில் இடம்பெற இருக்கின்ற 52வது நிலாமுற்ற நிகழ்வில் இதே போன்ற ஒரு சிறந்த நிகழ்வில் நடத்துவதற்கு தங்களது ஒத்துழைப்பினையும் வேண்டி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.